வணக்கம், வெல்கம் டு ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். நான் உங்கள் மணி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீளமான கூந்தல் இருக்க பெண்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த கூந்தலுக்கு அவங்க என்ன சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அவங்களை தேடி பிடிச்சி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நாங்கள் கொடுப்போம். ஹாய், உங்கள் நேம்? காவ்யா. காவ்யா. உங்கள் நேம்? ரம்யா. ஓகேங்க, உங்கள் ஹேர் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க, சாஃப்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ சாஃப்டாக இல்லை, ஆனால் சாஃப்டாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. ஓகேங்க, இன்னும் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த சீக்ரெட்டை வந்து சொல்ல முடியுமா? ஒன்ஸ் a week என்ன போடணும்? once a week. ஓகே, ஆயில் வந்து என்ன ஆயில்? நார்மல் பேராஷூட் ஆயில் தான். ஓகே, அதில் வேறு ஏதாவது சீரம்? அவ்வளோதான். உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் ஒன்றும் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் போடுறீங்களா? கொஞ்சம் தான் தெரியுது. சூப்பர், பக்கா. ஒன்ஸ் a week ஆயில் போடணும். ஓகே, twice a week வாஷ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஏதாவது? டயட் நல்லா ஃபாலோ பண்ணணும். டயட்டை ஃபாலோ பண்ணணும். இதையும் நீங்கள் சொல்லணும்ல. அண்ட் இன்னொன்றுங்க, நிறைய பேர் டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சது. இது ஆக்சுவலி டாக்டர். ஓ, என்ன டாக்டருங்க? பெத்தாலஜிஸ்ட். ஓகே, உங்களுக்கு நான் சொல்லணும்னு தேவையில்லை. இது மைண்டு நல்லா இருந்தாலும், நம்ம வந்து குட் திங்கிங்கில் இருந்தாலுமே ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஓகே, உங்களை பார்த்தாலும் நிறைய குட் திங்ஸ் வந்து யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. பாசிட்டிவான ஃபேஸ், பாசிட்டிவாக இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய இதை வந்து ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேம்ங்க? அனுஷா. அனுஷா. உங்கள் ஹேர் அப்படி எடுத்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போடுங்க. சூப்பர். ஹேர் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க. அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சீக்ரெட் ஒன்று இருக்கும்ல, அதை வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ண முடியுமா? சீக்ரெட்லாம் எதுவும் இல்லை, இது ஜீன். நிறைய பேர் சொல்கிற மாதிரி இவங்களும் அதே தாங்க சொல்கிறாங்க, ஜீனா. ஓகேங்க, அது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்பெஷலாக? வேற என்ன வைப்பேன் எப்பவுமே? ஓகே, கோகோனட் ஆயில்னா டெய்லி வைப்பீங்களா? அப்படி இல்லை, வீக்லி. நான் வந்து ஹேரை ரொம்ப விட்டுற மாட்டேன், அப்படியே ட்ரையாக விட்டுற மாட்டேன். எப்பவுமே ஆயில் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன், மாற்ற மாட்டேன். எங்கே அது மாதிரி வெளியெல்லாம் எங்கேயாவது லாங் டூர் எங்கேயாவது போனால் டக்குன்னுலாம் தண்ணி மாற்றிலாம் குளிச்சிட மாட்டேன். சூப்பர் சூப்பர். ரொம்ப ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து வேறு வேறு தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி எங்கேயாவது மாற்றணும் அப்படின்னா வீட்லேயே ஹெட் பாத் எடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். மெயினாக இந்த மாதிரி சால்ட் வாட்டர்லாம் எடுத்தோம் அப்படின்னா பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சு. பயங்கரமாக கொட்டும். இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? இருந்து நீங்கள் அதை ரெக்கவர் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் ஏன்னா எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், முன்னாடி இருந்தது. அது எதனால் இருந்துச்சு? எதனாலனா ஷாம்பு மாற்றினேன், அதனால ஆச்சு. அப்புறம் திரும்ப மெயின்டைன் பழைய ஷாம்புக்கே வந்துட்டீங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனப்போ வந்து இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். ஸோ உங்களுக்கு என்ன ஷாம்பு செட் ஆகுதோ அதே ஷாம்பு யூஸ் பண்ணணுன்றது வந்து பேசிக்கான ரூல், கரெக்டுங்களா? டெய்லி கோகோனட் ஆயில் வச்சு மெயின்டைன் பண்ணாலே போதும். நான் அது மட்டும் தான் பண்ணுறேன். ஓகே, வாஷ் பண்ணுறது எப்படி? வாஷ் பண்ணுறது வந்து வீக்லி டுவைஸ் வந்து வாஷ் பண்ணுவீங்க. இப்போ நைட்டில் லூஸ் ஹேர் விட்டுவீங்களா, இல்லை எந்த மாதிரி கொண்டா அந்த மாதிரி ஏதாவது? மேக்ஸிமம் லூஸ் ஹேர் தான் வந்து விடுங்க. ஸோ உங்கள் ஹேர் அப்படியே எடுத்து கொஞ்சம் முன்னாடி போடுங்க. சூப்பர். உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன டிப்ஸ், அதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க? நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க சொல்ல முடியுமா? நான் வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் பாத் எடுத்துப்பேன். ஹேர் பாத் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஓகேம்மா. டிவிடி அந்த மாதிரி தான், நார்மல் பேராஷூட் அந்த மாதிரி. ஓகே, ஷாம்பு என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஷாம்பு வந்து பேண்டின் ஷாம்பு. எப்பவுமே லூஸ் ஹேர் தான் விட்டுருப்பீங்களா? இல்லை எப்பயாச்சும் ஹேர் பாத் எடுத்தால் தான் வந்து மற்ற பின்னல் தான் இருக்கும். சரி, நீங்கள் ஒரு டிப்ஸ் சொல்லணும் பார்க்குறவங்களுக்கு ஹேர் நல்லா கேர் பண்ணிக்கிறதுக்கு. இதை பண்ணால் டெய்லி யூஸ் பண்ணணும். ட்வைஸ் வந்து ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் ஹேருக்காக? இல்லை, அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீடம் தான். அவங்க என்ன இதில் வந்து மெயின்டைன் பண்ண விரும்புகிறாங்களோ அதுதான். நான் அதில் எந்த இதுவும் பண்ணுறதில்ல. பட் அவங்க கேட்குற ப்ராடக்ட் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, ப்ராடக்ட்னு சொன்னோன்னு வேறு ஏதாவது ப்ராடக்ட் தனியாக சீரம் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? எதுவுமே கிடையாது, நேச்சுரலாக தான். சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுவேன். சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற நார்மல் கோகோனட் ஆயில் அதுதான். பேராஷூட், டிவிடி அந்த மாதிரி தான். வேறு எதுவும் அடிஷ்னலாக இல்லை, ஒரே நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், வேறு பிராண்ட்லாம் மாற்ற மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க? அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து இப்போ இது ஷாம்புனா இன்னொரு நாள் வந்து சீக்கா அந்த மாதிரி. சீக்கா ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி சைமல்டேனியஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. சீக்கானா என்னம்மா, நீங்களே அரைக்கிறது தான்? கார்த்திகா சீக்கா வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்யூ. உங்கள் பேர் என்னம்மா? கோமதி. அம்மா, உங்கள் பேர்? வானமதி. அப்படியே அந்த முடியை கொஞ்சம் தூக்கி முன்னாடி போடுங்க.
ஓகே, முடி வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க. அம்மா இருக்காங்க, அம்மாவும் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து டிப்ஸ் வந்து சொல்லுங்கள். ஹேர் வாஷ் வந்து வீக்லி ட்வைஸில் த்ரைஸ் ஆச்சு பண்ணணும். ஓகே, ஆயில் வச்சு நல்லா முன்னாடி தலை குளிக்கிறது முன்னாடி ஆயில்னா எப்படிமா? இன்னும் நார்மல் ஆயில் இல்லை செக்கன் ஆட்டினா ஆயிலே போதும். எந்த ஆயில் வேணாலும்? கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா? ஆயிலே போதும். கோகோனட் பேராஷூட் ஆயில் தான். ஓகே, வெயிலெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. வெயிலில் போயிட்டு வந்தால் உடனே வந்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஓகே, வேற டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கணும். மெயினாக டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். டேண்ட்ரஃப் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன, எப்படியா இருந்தாலும் லைட்டாக வர ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், அந்த நேரத்தில் என்ன வந்து பண்ணீங்க? அந்த டைமில் தலைக்கு உடனே இன்டீரியராக டேட்டை குளிச்சுடுவேன். சீக்காய் கஞ்சி தண்ணி, கஞ்சி தண்ணி. வடிச்ச கஞ்சி தண்ணி, சாதம் வடிச்சு சீக்காய் போட்டு ஆ எண்ணெய் நல்லெண்ணெய் தேய்ச்சி அந்த சீக்காய் போட்டு தான் குளிப்போம். கஞ்சி தண்ணியில் சீக்காய் சேர்த்து அது கூட நல்லெண்ணெயும் சேர்ப்பீங்களா? தலையில நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போறப்போ அந்த சீக்காவும் கஞ்சி தண்ணியும் எல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆமா, அப்ப ஷாம்புவும் கிடையாது. இப்பதான் ஷாம்பு பண்ணி எல்லாம் போயிடுச்சு. எண்ணெய் சீக்காய் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது முடியலாம். இப்பதான் ஷாம்பு எதாவது விளம்பரம் காமிக்கிறாங்களோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாதி முடி போயிடுச்சு. பாதி முடி போயே இவ்வளோ இருக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நமக்கு தமிழே ததிக்கான தோமு. இப்போ வேற ஸ்டேட் லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்டயும் கேட்டிருக்கோம் கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்ட்டு இங்கிலீஷில் கேட்டால் அதை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. இப்போ அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, அவங்க லாங்குவேஜ்லேயே பண்ணுவாங்க. அவங்க லாங்குவேஜில் இருக்கவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. It's okay, I'm okay with English as well. ஓகே, There are no reasons, it's just my mother who had long hair, her mother and my mother and her sister, all of them, like everyone in our family, so it's through the genes. after that what type of maintenance you are doing for your hair? You know, you shouldn't change your shampoo like all the time. Okay, You should go with only one ever since the beginning, so changing shampoos may cause hair fall. okay. What shampoo you are using? I think Dove. every time before I shower my hair, do a head shower. Okay. Just before that, like an hour before, Okay. I would apply some oil to my hair. It's any brand of coconut oil or No. parachute like, only? yeah. Okay. உங்க ஹேர் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போடுங்க. அவங்களும் நல்லா தாங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? నాకు బయాలజికల్ వల్లే వచ్చింది. మా అమ్మగారికి చాలా లాంగ్ హెయిర్ ఉంటుంది, నాకు అలాగే లాంగ్ హెయిర్ వచ్చింది. అలాగే నా పాపకు కూడా, మా పాపకు కూడా లాంగ్ హెయిర్ వచ్చింది. బయాలజికల్గా వచ్చింది యాక్చువల్గా. కాకపోతే అంటే మనం కొంచెం ఇంట్రెస్ట్ ఉండాలి కదా మనకి హెయిర్ మీద. మేము డైలీ ఎక్కువగా షాంపూస్ చేంజ్ చేయము, ఎక్కువగా ఒకటే షాంపూ యూజ్ చేస్తాము. తనకు ఒకటే టైప్ ఆఫ్ షాంపూ పడుతుంది, డవ్ యూజ్ చేస్తాము. నేనేమో బయోటిక్ அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயோட்டிக்ன்ற ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. டவ் வந்து இவங்க பயோட்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க டவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஷாம்பு வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேறு ஷாம்பு வந்து அடிக்கடி மாற்றலை. அதனால தான் என் ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியலங்க. ஃபஸ்ட்டு குண்டூர், இப்போ வந்து பூனே யுவர் நேட்டிவ். ஓகே, மை இங்கிலீஷ் வாஸ் ஸோ பேட், கைண்ட்லி அட்ஜஸ்ட் அண்ட் டெல் தி. சொல்லுங்கள், தமிழ் லைட்டாக தெரியுமா? No, I don't understand. I want to know about your hair secret. It's just you do oiling, better oiling helps, you know, to smoothen your hairs. Herbs means which kind of herbs you want to use? So I mix 4 to 5 oils together, like almond oil. Almond oil. Yeah, then vitamin B3 capsule is there, that green color capsule. Okay. You mix with that same oil? Or? Yes. Okay. Then? And then coconut oil. Coconut oil. Virgin coconut oil. Virgin coconut oil. Then castor oil. Castor oil. And yeah, I think this is the mixture of oils you do. Okay. And it's the same quantity. It's same ml like that. castor oil you have to put little less. Little less Yeah. compared to another oil. Okay. So do good, like good oiling 3 times in a week. 3 times in a week. Yeah. Okay. And use good shampoo. From your side, what shampoo you will suggest for our viewers? I use Bella Professional. Sorry? Bella. Can you put your hair in front, full hair? Sure. I use Bella Professional. Bella Professional. Yes, yeah. Okay. For how many years you are using the same shampoo? 2 years. 2 years. Before that?
Before that, L'Oreal. L'Oreal. Hi, உங்கள் நேம்? கீர்த்தி. இங்கே டீனகர் பர்ச்சேசிங்க்கா? ஓகேங்க. உங்கள் ஹேர் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என் அம்மாக்கு நல்ல முடிங்க, அதனால எனக்கு ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க ஜீன்னால அப்படியே உங்களுக்கு ஹேர்? ஆமா. அதே மாதிரி என் அப்பா வீட்டு சைடுமே என்னோட அப்பத்தா அவங்க எல்லாருக்குமே, என்னோட அத்தைங்க எல்லாருக்குமே நல்ல முடி. ஓகே. அது இல்லாமல் நீங்கள் நார்மலாக வேறு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? வேற சின்ன வெங்காயம், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், ஓகே. கருவேப்பிலை, செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கலாம், செம்பருத்தி பூவும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் யூஸ் பண்ணது கிடையாது, ஒரே ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் கூட சாஃப்டா ஆச்சு முடி. என் முடி ரஃப்பா இருக்கும், பட் ஆனால் லாங்கா இருக்கும். ஓகே. எனக்கு முடி கருப்பாகணும்னு நான் அதை ட்ரை பண்ணேன். சாஃப்டா ஆச்சு, நல்லா சாஃப்ட் ஆச்சு. முடியும் ஏன்னா முடி கொட்டல. ஆனால் அது யூஸ் ஓகே. பண்ணும்போது நீங்கள் ஹேர் வாஷ் வந்து வீக்லி எத்தனை வாட்டி பண்ணுவீங்க? வீக்லி ட்வைஸ் த்ரைஸ். அது ஏன் இஷ்டம் தான். ஓகே. தான் பண்ணிட்டேன். ஓகே. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஹாய், ரெகுலராக டி நகர் தான் ஷாப்பிங் வருவீங்களா? இங்கே தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எவ்ரி வீக்கெண்ட். ஓகே. ஆக்சுவலாக உங்கள் ஹேர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம பீப்புள்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன வந்து கொடுப்பீங்க? ஆக்சுவலி இந்த ஆயிலிங் அதெல்லாம் போட்டால் நிறைய ஹேர் வளரும்னு சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் தேவையே இல்லை. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆயில் பண்ண ஹேர் ஃபால் வந்துட்டே இருக்காது. எனக்கு அப்படி தான் இருக்குது பர்சனலி. ஓகே. ஸோ டயட் தான் முக்கியம். ஸோ நிறைய இந்த மாதிரி க்ரீன் கிராம் சாலட், நிறைய கிரீன்ஸ் வீக்லி சாப்பிட்டாலே எனக்கு தெரிஞ்சு முடி நல்லா வரும். அண்ட் இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நான் நிறைய பண்ண மாட்டேன். இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கெமிக்கல்ஸை விட நேச்சுரலாக போயிட்டா வந்து ஹேர் வந்து க்ரோத் சூப்பராக இருக்கும்னு வந்து சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னங்க இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி யார் பேசுகிறது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க பேரை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துட்ருக்கு. மறுபடியும் அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்மளுடைய தேடுதல் வேட்டியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். பை, டாடா.